ஹாய், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஊருக்கு போக போகிறோம். அதனால் 5:30க்கே எழுந்து கோலம் போடலாம். வாங்க போகலாம். கூட்டியாச்சு, நம்ம இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம். எல்லோரும் தண்ணி கையில் தான் தெளிப்பாங்க, ஆனால் நாங்கள் பைப்பில் தெளிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குது. கோலம் இல்லாமல் அங்கே போடலாம். எனக்கு கோலெல்லாம் போடவே தெரியாதுங்க, ஏதோ ஓரளவு போடும் பார்க்கலாம். கோலம் போட்டாச்சு, வாங்க போய் போட்டிக்காக கூட்டலாம். வாங்க வாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோன்னா அத்தையும் சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தா ஆனால் 5:30 தான் ஆகுது. எத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு போகிறோம்? 9 மணிக்கு போகிறதுக்கு நாங்கள் 5:30 மணிக்கே எழுந்துட்டு பாருங்க. கூட்டி முடிச்சாச்சுங்க, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் ரெடி ஆகலாம். பாய். நாங்கள் எப்பவுமே கிளம்பும்போது சாமி கும்பிட்டு தாங்க கிளம்புவோம். வாங்க சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஊருக்கு கிளம்புறதுனால காலையிலே பூவெல்லாம் அறுத்தாச்சுங்க. காரில் அப்படியே பாட்டு கேட்டுட்டு கட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இதுதாங்க ராணிப்பேட்டையோட சிஎம்சி புதுசாக இப்போ தாங்க கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போகும்போது இந்த கடையில் தாங்க டீ குடிச்சிட்டு போவோம். எங்கள் மாமா இந்த கடையில் தான் டீ நல்லா இருக்குன்னு எப்போவுமே இந்த கடை மட்டும்தாங்க டீ குடிக்கிறதுக்கு நிறுத்துவாங்க. எங்கள் வீடு ஒரு குழந்தை மாதிரிங்க. இந்த சிப்ஸு பாக்கெட்டு வாங்கினாங்கன்னா சிப்ஸு சாப்பிட்டு டீ குடிப்பாருங்க. ஒரு வாய் சிப்ஸு ஒரு வாய் டீ குடிச்சிட்டு தாங்க எப்போவுமே இப்படி தாங்க பண்ணுவாங்க. குழந்தை மாதிரி வாயெல்லாம் அடிச்சுப்பாங்க. அது சொன்னால் சிரிச்சுட்டு டீயை வச்சுட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டாங்க. பார்த்தா இது ஏலகிரி மலைங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நான் முன்னாடி ஏலகிரி மலைக்கு போனதே இல்லைங்க, தூரத்துலேருந்து பார்த்துருக்கேங்க. இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. நீங்கள் யாராவது ஏலகிரி மலைக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எங்கள் ஊருக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ அழகாக எங்கள் ஊர் இயற்கையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க எங்கள் பெரிய மாமனார் வீடு. எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இவங்க தாங்க எங்கள் அக்கா. எங்கள் அக்கா வந்து எங்கள் அத்தைக்கு தண்ணி கொடுத்தாங்க. இவங்க தாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரு. இவன் தாங்க எங்கள் அக்காவோட செல்ல பையன். இது தாங்க எங்கள் அண்ணியோட வீடு. நம்ம இப்போ எதுக்கு வந்துக்கிறோன்னா எங்கள் அண்ணனோட பொண்ணுக்கு காது குத்து. அதனால தாங்க நாங்கள் வந்திருக்கோம். வாங்க காது குத்த பார்க்கலாம். இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க எங்களோட இயற்கை. இது தாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்பண்ணை ஆறு தெரியும் பாருங்கள். நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோமா, திரும்பி பார்த்தா எங்கள் அண்ணா வந்தாங்கங்க. வாங்க எங்கள் அண்ணா கூட வீட்டுக்குள்ளே போகலாம். இவங்களெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பாருங்கள். அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ரித்து செல்லம் இருக்குல்ல, அவங்களுக்கு காது குத்துக்கு நாங்கள் பேனர் அடிச்சுட்டு வந்துடுங்க. தாய் மாமா முறையில் பாருங்கள் எப்படி இருக்காங்க, க்யூட்டாக இருப்பாங்க. அவள் ரித்துலையா இந்த பேனர் எப்படி இருக்குன்னு இதுதாங்க தாய் மாமனோட சீருங்க. ரித்து பாப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அண்ணாவுக்கு சீர் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தை வந்து எங்கள் அண்ணிக்கு வளையல் போட்டு விட்டாங்க. என்னையும் எங்கள் மூத்தார் பொண்டாட்டி வளையல் போட சொன்னாங்க. நாங்களும் வளையல் போட்டாங்க. வளையல் போட்டுட்டு போஸ் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தாய் மாமனுக்கு எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி சீர் கொடுத்தாங்கங்க. மொத்தம் 2 தாய் மாமங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் அண்ணா அண்ணி சீர் கொடுத்தாங்கங்க. அதை வாங்கிட்டு அப்படியே எங்கள் அண்ணியோட வீட்டுக்கு மேலே வந்துட்டேங்க. வந்த உடனே மேலே பார்த்தா எங்கள் மாமா பால்கனிலேருந்து இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. வாங்க நாமளும் இயற்கையை ரசிக்கலாம். இவங்க தாங்க எங்களோட சொந்தங்க. இவங்க கூட தாங்க நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறோம். வாங்க சாமி கும்பிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பலாங்க. வேன் வந்துடுச்சுங்க. வாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை அடிக்க கிளம்பலாம். நீங்களும் வாங்க. பஸ் ஏறிட்டு இருக்காங்க. வேன் எடுத்தாச்சுங்க. நம்ம கிளம்பிட்டோங்க. பார்த்தா எங்கள் அக்கா எங்களுக்கு தாத்தா காமிச்சாங்க. இது தாங்க தொப்பூர் கணவாய்ங்க. நாங்கள் கிளம்பும் போது செம்ம டிராஃபிக்குங்க. தொப்பூரில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுனால புதுசாக பாலம் கட்டுறாங்கங்க. டீ கடையில் நிறுத்தினாங்க. எனக்கு டீ பிடிக்காதனால நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேங்க. அங்கே எங்கள் ஃபேமிலியெலாம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் எங்கள் அத்தை டீ குடிக்கும் போது டீ கப்பு காமிச்சாங்கங்க.
இவங்க தாங்க அந்த செல்லக்குட்டி. மொட்டை அடிக்க போகிறோம், வாங்க போகலாம். இவளுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை. கிட்ட வந்துட்டோங்க குலதெய்வ கோயிலுக்கு. அந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதாங்க மாட்டு பெருமாள் கோயிலாங்க. எங்கள் தாத்தா மாடு போய்க்கும் போது ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு போய் கட்டினாங்களாங்க. அதை பெருசாக கட்டிட்டாங்க. வாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். எங்களோட குலதெய்வம் பேர் வந்து கருப்பசாமி ஐயனாரப்பங்க. பையர்னா குத்துரு. வாங்க கோயிலுக்குள்ள போலாம். இவர் தாங்க நம்மளோட கருப்பசாமி, எங்கள் குலதெய்வம். இவர் தாங்க எங்கள் ஐயனாரப்பன். வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்ப்போம். இதுதாங்க எங்களோட பூலாம்பட்டி ஆறு. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம கோயிலை ஒட்டியே இருக்குங்க. இங்கே இருக்கிறோட சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பாப்பாவை எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா மடியில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரே அழுவாச்சுங்க. உட்கார வைக்கிறதுக்குள்ளே அழுவுறா, ரொம்ப அழுவுறா. அதுக்கப்புறம் பாப்பா தலையில் தண்ணி போட்டுட்டாங்க. தண்ணி போடும் போதே தண்ணி விழ அழுந்துக்கிட்டே இருந்தாங்க. வாங்க நீங்களும் மொட்டை அடிக்கிறத பார்க்கலாம்.
தலையை நல்லா பிடிங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு பாப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டேங்க. பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நம்ம காது குத்து போகலாங்க. பாப்பாவுக்கு சந்தனம் பூசினாங்க எங்கள் அத்தை. எங்கள் வீட்டுக்காரோட மடியில் வச்சு காது குத்த போகிறேங்க. மொட்டை அடிக்கும் போது தாங்க அழுந்தா, காது குத்தும் போது அழுவவே இல்லைங்க. காது குத்தி முடிச்சாச்சுங்க. வாங்க சாமி கும்பிட போகலாம். சாமி கும்பிட்டு சாப்பிட்லாங்க. சாமியோட அன்னதானம் நல்லா இருந்துச்சுங்க. சாதம், ரசம், பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், கேசரி, வடை எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு சாமியோட பேர் வச்சாங்க. அழகம்மாள் வச்சாங்க. அவளோட பேர் ரித்துள்ளியாங்க. ஆனால் சாமியோட பேர் வைக்கணும்னா அழகம்மாள்னு வச்சாங்கங்க. முப்போகம் திரு அழகம்மாள், திரு அழகம்மாள், திரு அழகம்மாள், அழகம்மாள், முப்பொழுதும் அழகம்மாள், அழகம்மாள், அழகம்மாள். இப்ப நம்ம குழந்தையோட பாட்டி பேர் சொல்றீங்க. முப்பொழுதும் அழகம்மாள், அழகம்மாள், அழகம்மாள். தாத்தா முப்பொழுதும் அழகம்மாள், அழகம்மாள், அழகம்மாள். இது போன்று இன்றைக்கு மற்ற பங்காளிகள் மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு கிளம்பிட்டேங்க. காலோடையில் குரங்குக்கு வாழைப்பழத்தை போட்டுட்டு குரங்கு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேங்க. பாய்.